ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செலெக்ஷன் சார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பம்புல் சார்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கார்ட்டில் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், செலெக்ஷன் சார்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் சார்ட் எதுலேருந்து வரும்னு பார்த்துடலாம். எக்ஸாம்பிள், அசெண்டிங் ஆர்டர்லேருந்து வருமா, டிசைனிங் ஆர்டர்லேருந்து வருமா, அதாவது பின்னாடியிலேருந்து செட் பண்ணுமா, முன்னாடி இருந்து செட் பண்ணுறோமா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதை எப்படி செட் பண்ணுறதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான கோடை பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி லைக் பம்புல் ஷாட் வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணியிருப்போம், எது பெருசோ அதை பின்னாடி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம், அதை விட கொஞ்சம் லைக் எது பெருசாக இருக்கோ அதை விட எது கொஞ்சம் பெருசாக இருக்கோ அப்படி பின்னாடி வரைக்கும் செட் பண்ணியிருப்போம். பட் இங்கே ஓகேவா? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நாம் எது சின்னதோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். எக்ஸாம்பிள், இப்போ 65 22 12 சாரி இங்கே 25 ஓகே 25 21 11. ஸோ அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நான் மொத்தமாக ஒட்டுக்காக தான் எடுப்பேன், ஓகேவா? ஷார்ட்டிங் ஃபுல்லாக. ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது, இல்லை ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது, லைக் ஓல்டு வீடியோ மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஷார்ட்டிங்ஸை மொத்தம், ஓகேவா? ஸோ யா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேவா? ஸோ இப்போ 24 25 12 22 லெவல் இருக்கா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணணும், இருக்கல கம்மி கண்டுபிடிக்கணும். அப்போ என்னது 11, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் என்னது 22 25 64, ஓகேவா? ஸோ இப்படி தான் நான் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இப்போ சாரி ஒரு நிமிஷம், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னது, ஃபஸ்ட்டு சின்னது கண்டுபிடிச்சிப்பேன், அதை விட கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் 22 25 64. ஸோ ஈஸியாக இருக்கும், இது புரிஞ்சிருக்கும். பட் இதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், அதுக்காக இப்போ கிளியராக எழுதிக்கிறேன். இங்கே இது என்ன இருக்கும், இது லைக் ஸ்மால் டு பிக், ஓகேவா? ஸோ இது கரெக்டாக. ஸோ இப்போ இதை எழுதிக்கலாம். நமக்கு என்ன இருக்குது, 64 இருக்குது, 25 12 22 11, ஓகேவா? இப்படி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங்கில், ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கான ஸ்மால் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதோட இண்டெக்ஸ் என்னது, 0 1 2 3 4, ஓகேவா? இதோட இண்டெக்ஸ் என்னதுங்க, ஸ்மால் ஈக்குவல் டு 0, ஓகேவா? ஏன், அதோட இண்டெக்ஸ் வந்து 0, கரெக்டாக? இதை செக் பண்ண போகிறேன், அதனால நான் என்ன கொடுத்துருக்கேன், ஸ்மால், ஓகே, மேக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா, சாரி, என்ன பண்ணிக்கலாம், ஸ்மால்னு வச்சுக்கலாமா, ஸ்மால், ஓகேவா? ஸ்மால் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டேன், ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன், இதை கம்பேர் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ இதை விட இது சின்னதாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிப்பேன்னா, அதோட இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தியா, அதை நான் சேவ் பண்ணிப்பேன், ஓகேவா? இப்போது இங்கே எனக்கு என்ன இண்டெக்ஸ், ஸ்மாலுங்கிற ஒரு வேரியபிளில் 0 இருக்குது, ஓகேவா? அதாவது இருங்களே ஒரே நிமிஷம், இது கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, ஓகேவா? இப்போது ஸ்மாலுங்கிற வேரியபிளில் எனக்கு இப்போ என்ன இருக்குது, 0 இருக்குது. அதோட அது பக்கத்தால் இருக்கிறத நான் கம்பேர் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ அப்போது இது விட இது ஸ்மாலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், அதோட இண்டெக்ஸை நான் என்ன பண்ணிப்பேன், நோட் பண்ணிப்பேன், ஓகேவா? இப்போ எனக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது, ஓகேவா? அந்த 1 எங்கே இருக்கோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததோட நான் கம்பேர் பண்ணணும், ஓகேவா? ஸோ லெட்ஸ் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஆரோ போட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும், ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆரோ போட்டுக்கிறேன், ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியறதுக்காக, ஓகேவா? இப்போது எனக்கு ஆரோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு, ஓகேவா? நான் என்ன பண்ணிப்பேன், ஃபஸ்ட்டு டைம் மட்டும் அந்த ஆரோவில் என்ன இருக்கோ அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருப்பேன், ஓகேவா? அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஆரோக்கு பக்கத்தால் இருக்கிறதோட செக் பண்ணுவேன், ஓகேவா? ஆரோக்கு பக்கத்தால் என்னங்க இருக்குங்க, 25 இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போது அந்த ஆரோ விட பக்கத்தால் இருக்கிறது ஆல்ரெடி இருந்துச்சுல்ல, அது சின்னதாக இருக்குன்னு என்ன பண்ணுவேன்னா, ஆரோவில் என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அதை நான் என்ன பண்ணிப்பேன், ஸ்டோர் பண்ணிப்பேன், ஓகேவா? அப்போ எனக்கு என்ன வரும், இங்கே 1, ஏன்னா 64 விட 25 சின்னது, அதனால இண்டெக்ஸஸை நோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன், ஆரோவை மூவ் பண்ணுறேன், அது அடுத்த வேல்யூக்கு மூவ் ஆயிரும், ஓகேவா? அடுத்த வேல்யூக்கு மூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த ஆரோவில் இருக்கிற வேல்யூவும் இந்த ஸ்மாலில் இருக்கிற இண்டெக்ஸும் நான் செக் பண்ணி பார்ப்பேன். அப்போது 25, ஓகேவா? நமக்கு என்ன இருக்குது, 25, ஓகேவா? ஸோ 25
லெஸ்ஸர் தென் நம்ம அந்த ஆரோவில் இருக்கிற வேல்யூ என்னது 12. இது என்னதுங்க கண்டிஷன் ட்ரூ. இது என்னது கண்டிஷன் ட்ரூ. அப்போ நான் என்ன பண்ணணும், அதாவது இந்த இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்கோ அதை நான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ என்னங்க ஆகும், நமக்கு இங்கே 1 போயிட்டு 2 வந்துடும். அப்புறம் என்ன பண்ணணும், நான் ஆரோவை மூவ் பண்ணிக்குவேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆரோவை மூவ் பண்ணிப்பேன். ஓகேவா, ஆரோவை மூவ் பண்ணிப்பேன். அப்போ இப்போ என்னங்க இருக்குது, ஆரோவில் இருக்கிற வேல்யூ வந்து 22. கரெக்டாக, ஆரோவில் இருக்கிற வேல்யூ வந்து 22. ஸ்மால் என்ன இருக்குது, செகண்ட் இருக்குது. செகண்டோட இண்டெக்ஸ் என்னது 12. செகண்டோட இண்டெக்ஸ் என்னது 12. ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணணும், நான் செக் பண்ணணும். ஓகேவா, நான் என்ன பண்ணுவேன், ஆரோவில் இருக்கிறது நம்ம மேலே பார்த்துருந்தோம்ல, இதில் இருக்கிறது பெருசாக இருந்துச்சுன்னா ஓகேவா இதில் இருக்கிறது பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம மாற்றுறோம். பட் எனக்கு அப்படி கிடையாது. இங்கே இந்த கண்டிஷன் என்னது ஃபெயில். ஸோ நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் ஆரோவை மூவ் பண்ணுறேன். ஓகேவா, நான் ஆரோவும் மூவ் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குது, லெவல் இருக்குது. ஓகேவா, சாரி இது வேறு ஒன்று. யா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெவல் இருக்குது. அதுக்கப்புறம் ஆரோவில் இப்போ என்ன இருக்குது, 2 இருக்குது. ஆரோவில் என்ன இருக்குது, சாரி ஆரோவில் வந்து ஆரோ வந்து லெவல் இருக்குது. எஸ்ஸில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 12. இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன், கண்டிஷன் ட்ரூ. இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பண்ணும், ஆரோவில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஸ்மாலில் வரும். இப்போ என்ன ஆகும், எனக்கு இது போயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிருக்கும், 4ங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது ஸ்மாலோட வேல்யூ என்னதுங்க 4. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், நம்ம எந்த இண்டெக்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு, 0த்துக்கு எடுத்துக்கிட்டோம். நான் 0த்தில் இப்போ லாஸ்ட்டாக லூப் முடியும் போது எனக்கு என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அதோட நான் என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணிக்கணும். நான் இதை ஸ்வாப் பண்ணிக்கணும். அப்போ எனக்கு என்னங்க மாறும், இப்போ இங்கே பாருங்களேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 11 வந்திருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் 25 அப்படியே வந்திருக்கும், 12 அப்படியே வந்திருக்கும், 22 அப்படியே வந்திருக்கும். ஆனால் எனக்கு என்ன இருக்கும், இங்கே 64ன்னு வந்திருக்கும். ஓகேவா, இப்போ என்னது இருக்கிறதுலே ஸ்மால் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, இருக்கிறதுலையே எனக்கு ஸ்மால் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். டிஃப்ரெண்ட்டுக்காக போட்டு வச்சுக்கிட்டா இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம சேம் தான் எடுத்துக்கலாமா, 0 1 2 3 4. இப்போ புரியலனாலும் 2-3 ஐட்ரேஷன் பார்த்தோன்னா ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஓகேவா, நான் ரொம்ப ஸ்லோவாகவே போகிறேன். ஓகேவா, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால நான் ரொம்ப ஸ்லோவாகவே போகிறேன். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்மால் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். ஓகேவா, அப்போது நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆரோ இங்கே தானே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் ஆரோவை இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் என்ன பண்ணணும், இதையும் கம்பேர் பண்ணணும். கரெக்டாக, அப்போ இது விட இது சின்னது. அப்போ என்ன ஆகும், அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்போ நான் என்ன பண்ணணும், வேல்யூவை மாற்றணும். அப்போ என்ன ஆகும், இப்போ 25 தான் பெருசுன்னு ஸ்மாலுன்னு ஷோ பண்ணி வச்சுருந்தோம். பட் இப்போ என்ன இருக்கும், 2ஆம் இண்டெக்ஸில் இருக்கிறது தான் ஸ்லோ கம்மின்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஆரோ நமக்கு என்ன ஆகும், மூவ் ஆகும். ஆரோங்கிறது ஐட்ரேஷனை தான் நான் ஆரோங்கிறேன். இப்போதைக்கு நமக்கு புரியணும்ல லாஜிக், அதனால நான் ஆரோ வச்சு எப்போவுமே கோட் எழுதும் போதே நான் யூஸ்வலாக ஆரோ யூஸ் பண்ணுவேன். அந்த அதான் சொன்னல 2 பாயிண்டர், அது அந்த மாதிரி எனக்கு பாயிண்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் உங்களுக்கு அதுவும் அதை வச்சே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நான் மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ஸ்மால் என்ன இருக்குது, 2 இருக்குது. 2ல் என்ன இருக்குது, 12 இருக்குது. ஓகேவா, 12 இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போது இது விட அதை ஆரோ வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா தான் நம்ம மாற்றணும். கரெக்டாக, ஆரோவில் என்ன இருக்குது, 22 இருக்குது. இண்டெக்ஸஸில் என்ன இருக்குது, 2 இருக்குது. 2ஓட வேல்யூ 12. கண்டிஷன் ட்ரூவாக கிடையாது. அப்போ என்ன ஆகணும், நான் அப்படியே வச்சுக்கணும், மாற்ற தேவை கிடையாது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் மறுபடியும் ஆரோவை மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னதுங்க வரும், இங்கே 64. ஓகேவா, அதுக்கப்புறம் என்னது 12. ஏன்னா என்னதுக்கு 2ல் தான் இருக்குது. இது கண்டிஷன் ட்ரூவாக கிடையாது. நான் அப்படியே வச்சுக்கிறேன். லூப் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், இந்த இண்டெக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எனக்கு ஐ வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 1 இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதையும் ஓகேவா, இதையும் நைட்ரேட் பண்ணுவோம். நமக்கு என்னது இருக்குது, 2 தான் இருக்குது. அப்போது இதையும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். கரெக்டாக, ஸோ அப்போ இப்போ என்ன வரும், நல்லா பாருங்களேன். இப்போது எனக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு ஆல்ரெடி 11 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா, 11 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், 12 கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டாக, அப்போ எனக்கு இது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எழுதலாமா. ஸோ அப்போ என்ன இருக்கும், இங்கே நான் இதை மாற்றிருக்கேன்னா அப்போ எனக்கு எங்கே வந்திருக்கும், 25 22 64. ஓகேவா, எனக்கு இது வந்திருக்கும். ஏன் இது ரெண்டையும் நம்ம ஷார்ட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். சேம் அதே மாதிரி தான் இன்னொன்று, நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன் இப்போது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன இருக்கும்,
ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னது I வந்து 3ன்னு இருக்கும். நான் இதையும் செக் பண்ணும். ஸோ இது விட இது சின்னது. ஸோ அப்போ என்ன மாறும், அப்போ எனக்கு இது போயிருக்கும் 4 வந்திருக்கும். ஏன் இது 0 1 2 3 4 சாரி இப்போ நீங்கள் வந்திருக்கும் 3 வந்திருக்கும். ஏன்னா நான் இண்டெக்ஸ் தப்பாக சொல்லிட்டேன்ல. ஸோ இங்கே என்ன இருக்கும் 0 1 2 3 4. ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும், எனக்கு இது 2ஆக இருக்கும். ஏன்னா நம்ம இது தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதோட இதை செக் பண்ணுவோம். அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும், ஸ்மாலாக இருக்குது. ஸோ இப்போ தான் 3 ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே 3 வந்திருக்காது, 2 தான் வரும். நான் எல்லாமே தப்பாக எழுதிட்டேன். ஓகேவா. ஸோ இப்போ 3 வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், நான் என்ன இருக்கோ அதோட இதை செக் பண்ணணும். இதை விட இது அதிகமாக கிடையாது. அப்போ நான் அப்படியே வச்சுப்பேன். ஓகேவா. ஸோ லூப் முடிஞ்சிருக்கும். ஓகேவா. லூப் முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன இருக்குது, 3 இருக்குது. ஓகேவா. ஸோ 3 இருக்குது. இப்போ நான் கண்டுபிடிக்க பண்ண வேண்டிய இது என்னது, இது. ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நான் இதையும் ஸ்வாப் பண்ணணும், இதையும் ஸ்வாப் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்னங்க வந்திருக்கும், 11 12 என்னது 22 ஸ்வாப் பண்ண வேல்யூஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், 25 இங்கே வந்திருக்கும், 64 இங்கே வந்திருக்கும். ஓகேவா. ஆக்சுவலாக ஸ்வாப் ஆயிடுச்சு, பட் லூப் திருப்பி ரன் ஆகும். கரெக்டுங்களா. அப்போ என்ன ஆகும், எனக்கு இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது இது கரெக்டுங்களா. அப்போ என்ன ஆகும், ஆஸ் யூஷுவல் இது அப்படியே வந்திருக்கும். ஓகேவா. அப்போ என்ன இருக்கும், எனக்கு இங்கே என்னது 0 1 2 3. ஓகேவா. ஸ்மால் வேல்யூ ஃபஸ்ட் என்னவாக இருக்கும், 3 இருக்கும். அப்போ இது என்ன பண்ணும், இதோட இதை செக் பண்ணும். கரெக்டாக. இது விட இது சின்னதாக கிடையாது அப்படின்னு நான் வச்சுப்பேன். ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கும், லூப் முடிஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ என்னது, எனக்கு இது அப்படியே தான் இருக்கும், ஸ்வாப் பண்ண தேவை கிடையாது. ஏன், எனக்கு 3 இங்கே, அதாவது இப்போ என்ன இருக்கும், எனக்கு அதாவது ஐயும் 3ஆக தான் இருக்கும், ஸ்மாலில் இருக்கிறதும் 3ஆக தான் இருக்கும். ஸோ அப்போ என்னது, எனக்கு ஸ்வாப்பிங் பண்ண தேவையில்லை. ஸோ லாஸ்ட் இருக்கும் போது நான் லாஸ்ட்டுக்கு எப்போவுமே செக் பண்ண தேவையில்லை. ஓகேவா. எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே 25 போட்டுக்கிறேன், 64 போட்டுக்கிறேன். இப்போ என்ன இருக்கும், லாஸ்ட்டு. ஓகேவா. லாஸ்ட்டு வரும்போது நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஏன், அந்த பபுளில் பார்த்த மாதிரி தான். ஏன், கடைசி இருக்கிறது அங்கே என்னவாக இருக்கும், ஸ்மாலாக தான் இருக்கும். கரெக்டுங்களா. அதே மாதிரி இங்கே கடைசி இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும், பெருசாக தான் இருக்கும். அதனால நம்ம லாஸ்ட்டுக்கு ஷார்ட்டிங் பண்ண தேவையில்லை, அந்த லாஜிக் ரன் பண்ண தேவை கிடையாது. இப்போ புரிஞ்சிச்சுங்களா. நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு அங்கே என்ன பண்ணியிருப்போம், ஆரம்பத்திலேயே ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம மாற்றிட்டு போயிருப்போம். இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த மாத்திரக்கு பதிலாக அது ஒரு ஐயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது. ஓகேவா. ஐயை ஸ்டோர் பண்ணியில் வச்சுருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம், லாஸ்ட்டாக அதையும், அதாவது எது எங்கே வேணுமோ, எக்ஸாம்பிள் 0 தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன்னா 0 எடுத்து வச்சுருப்பேன். அதே மாதிரி இருக்கிறதுலே எது ஸ்மால்னு கண்டுபிடிச்சி வச்சுருப்பேன். ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த ஸ்மால் கண்டுபிடிச்சி வச்சேன்ல, அந்த ஸ்மால் கண்டுபிடிச்ச இடத்துல வந்து 0ல் இருக்கிற வேல்யூ போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்மால் இருக்குது பார்த்தீங்களா, அது 0th இண்டெக்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் 1ல் என்ன ஆயிரும், அடுத்தது இருக்கிறதுல எது பெருசோ அது பார்ப்போம். அது கண்டுபிடிச்சக்கப்புறம் இந்த இடத்துல அது போயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிறது இங்கே வந்துடும். இவ்வளோ தான் செலெக்ஷன் சார்ட். ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான கோடை பார்க்கலாம். இப்போது இதுக்கான கோடு இங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ நாம் என்ன பண்ணியிருப்போம், ஆஸ் யூஷுவல் இங்கே தான் லாஜிக் இருக்குது. ஓகேவா. நான் லாஜிக் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணியிருப்பேன். இது கரெக்டுங்களா. ஸோ இது டைப்பிங் பர்பஸ்க்காக நான் எடுத்தது. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பேன், n-1 ரன் பண்ணியிருப்பேன். ஏன் n-1 ரன் பண்ணியிருக்கேன், நாம் என்ன பண்ணோம், சேம் தான். கடைசி வேல்யூ நமக்கு செக் பண்ண தேவையில்லை. அங்கேருந்து நேர்ந்துச்சு, அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டேன்னா இருக்கிறதுல சின்ன வேல்யூ தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும், எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டேன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது ஆஸ் யூஷுவல் எனக்கு என்னவாக இருக்கும், பெருசாக தான் இருக்கும். அதனால நான் லாஸ்ட்டு தடவை லூப் ரன் பண்ண தேவையில்லை. 0 இப்போ 5 வேல்யூ இருக்குன்னா 0 1 2 3 இதுக்கு மட்டும் ரன் பண்ணால் போதும். கடைசியாக இருக்கிறது எனக்கு என்னவாக இருக்கும், ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங் ஆகி தான் இருக்கும். அதனால நான் கண்டுபிடிக்க தேவையில்லை. அதனால என்ன பண்ணியிருக்கேன், n-1ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், மின் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐயை ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஓகேவா. அந்த ஐ தான் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் என்ன இருப்பேன், ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிச்சிருப்பேன், இங்கே என்ன வரும்னு கண்டுபிடிச்சிருப்பேன். அதாவது இங்கே 0th இண்டெக்ஸஸில் என்ன ஸ்டோர் பண்ணணுன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். அதனால என்ன பண்ணியிருப்பேன்னா, ஸ்மால் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருப்பேன் ஸ்டார்டிங்கில். ஓகேவா. அதை தான் இது மின் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் டைம் போது 0 இருக்கும், அடுத்த டைம் போது 1 இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் 0th தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால 0. அடுத்தது ஃபஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ, அதாவது ரெண்டாவது இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்ல, அதாவது செகண்ட் இண்டெக்ஸ் என்னது, ஃபஸ்ட்டு வேல்யூ. ஓகேவா. சரி, செகண்ட் வேல்யூ அதை கண்டுபிடிக்கிறனால 1, அப்புறம் 2 3 4 அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பேன், அந்த ஐயை வந்து என்ன பண்ணியிருப்பேன், மின் இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஜேவோட நான் என்ன பண்ணியிருப்பேன், I+1ன்னு எடுத்திருப்பேன். என்னது, I+1. இப்போது
இப்போது நான் வந்துட்டு இங்கே கண்டுபிடிக்க போகிறேன் கரெக்டுங்களா? அப்போது நான் இங்கேருந்து கடைசி வரைக்கும் செக் பண்ணணும் ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் 64 ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஓகேவா, இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும் ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம எக்ஸாம்பிள் படி நமக்கு இதுதானே ஆன்சர் 11 12 22 25 64 ஓகேவா? இப்போது நான் இது ரெண்டையும் ஷார்ட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன்னா ஓகேவா, நான் ஏன் மறுபடியும் அதை செக் பண்ணணும்? ஆல்ரெடி பபுள் ஷாட் பார்த்தாங்கன்னா பபுள் ஷாட் பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப பபுள் ஷாட் மட்டும் புரிஞ்சிருந்தா அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். பட் எனிவே நான் இன்னொரு டைம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நான் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது நான் எக்ஸாம்பிள் i+1 அதாவது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும்ல கரெக்டாக? அதனால தான் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இங்கே i+1 கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நான் எது வரைக்கும் ரன் பண்ணியிருப்பேன், n வரைக்கும் ரன் பண்ணியிருப்பேன். ஏன் நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிறதுலையே எது கம்மிங்கிறத கண்டுபிடிக்கணும். என்னது 22 தான் கம்மி கரெக்டாக? அதை கண்டுபிடிச்சக்கப்புறம் நான் அதாவது இந்த இடத்துல நான் ஷார்ட்டிங் பண்ணியிருக்கிறனால அப்படி இருக்குது. ஸோ இதே இங்கே வந்து 25 இருக்குது, இங்கே 22 இருக்குன்னா என்ன பண்ணணும், இதை இங்கே வரணும், இது இங்கே வரணும், ஷார்ட்டிங் பண்ணியிருக்கணும் கரெக்டாக? அதனால தான் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த கண்டிஷனில் இங்கே i+1 கொடுத்துருக்கேன். இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாம் ஏன் i+1 கொடுத்துருக்கோன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி ஷார்ட்டிங் பண்ணி சில வேல்யூஸ் வச்சுருப்போம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஏன் i+1 இருக்கும், என்ன இருக்கும், i+1 இருக்குன்னா என்ன அர்த்தம், நமக்கு 0+1 அப்போது ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கணும். அந்த ஃபஸ்ட் அதாவது ஃபஸ்ட் ஜீரோஸ் இந்த இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1ல் ஆரம்பித்து n வரைக்கும் எது சின்னதோ அதைத்தான் இங்கே ஸ்வாப் பண்ண முடியும். அதனால தான் நம்ம என்ன கொடுத்துருப்போம், i+1 கொடுத்துருப்போம் ஓகேவா? அதுக்கப்புறம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் நாம் என்ன பண்ணுவோம், இது விட இது கம்மியாக இருக்குன்னா ஓகேவா, இது விட இது கம்மியாக இருக்குன்னா அதாவது மின்னில் இருக்கும்ல அந்த மின் இண்டெக்ஸில் இருக்கிறது வந்து அதிகமாக இருக்குது, அதாவது கரண்ட் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் என்ன பண்ணியிருப்போம், அந்த மின் இண்டெக்ஸில் செட் பண்ணியிருப்போம். அதைத்தான் நம்ம இங்கே பண்ணியிருப்போம். ஸ்டார்டிங்லேருந்து இங்கே என்ன பண்ணியிருப்போம், எஸ் ஃபஸ்ட்டு 0வாக இருந்துச்சு, அப்புறம் 1ஆக மாறிச்சு, 2ஆக மாறிச்சு, 4ஆக மாறிச்சு. ஏன் நம்ம இண்டெக்ஸஸை தானே ஸ்டோர் பண்ணவங்க, சேம் அதுதான் இங்கேயும், அதுக்கான கோடு தான் இது ஓகேவா? அப்புறம் என்னதுங்க, இது ஒரு தடவை லூப் முடிஞ்சிருச்சுன்னா ஓகேவா, அதுக்கப்புறம் லூப் முடிஞ்சுது, அதாவது ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சதுன்னா என்ன பண்ணியிருப்போம், மின் இண்டெக்ஸஸில் என்ன இருக்கோ ஓகேவா, அதை தான் இங்கே மாற்றிருப்போம்ல. இந்த எக்ஸாம்பிளில் தெரிஞ்சிருக்கும். நமக்கு என்ன பண்ணியிருப்போம், இங்கே 64 இருக்குது, நமக்கு 11 இங்கே இருக்குது ஓகேவா. அப்போது இது மின் இண்டெக்ஸஸில் இருக்கும் ஓகேவா. நாம் என்ன பண்ணியிருப்போம், இதை இங்கே சேஞ்ச் பண்ணியிருப்போம், இங்கே இதை சேஞ்ச் பண்ணியிருப்போம் ஓகேவா. அதுக்கான லாஜிக் தான் இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸ்வாப்பிங் அங்கே என்ன பண்ணியிருப்போம், ஸ்வாப்பிங் ஈச் ஒவ்வொன்றுக்கும் பண்ணியிருப்போம். இங்கே வந்து என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக அந்த ஒரு ஐட்ரேஷன் அதாவது ஒரு உள்ளுக்குள்ளே இருக்க நெஸ்டட் ஃபார் லூப் முடிஞ்சக்கப்புறம் இதை நம்ம இங்கே ரன் பண்ணியிருப்போம். இவ்வளோ தான் இதுக்கான கோட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணாலே இங்கே தெரிஞ்சிருக்கும் எனக்கு இது ஒரிஜினல் அரே, அது ஷார்ட் பண்ணி வந்திருக்கும் ஓகேவா. ஸோ இப்போது இந்த கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்னதுங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதுங்க, O of n ஸ்கொயர் ஓகேவா. ஸோ அதே மாதிரி இதோட ஸ்பேஸ் என்னங்க, இங்கே ஏதாச்சும் ஸ்பேஸ் எடுத்துருக்குமா, கிடையாது. ஸோ அப்போது இதோட ஸ்பேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னதுங்க, O of 1 ஓகே. O of 1 என்னது கான்ஸ்டன்ட். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு செலெக்ஷன் சார்ட்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா. ஸோ இதுவும் மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகம், O of n ஸ்கொயர் ஓகேவா. அப்போ எது தாண்டா யூஸ் பண்ணணுன்னு கேட்டோம்னா அதை ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் நான் இதுக்கான நோட்ஸை நான் அப்டேட் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன். நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கான கோடை ஓகேவா நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ எப்போவுமே கோடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோட் மட்டும் போடாமல் இருக்காதீங்க, ஜஸ்ட் லாஜிக் மட்டும் பார்த்துட்டு அதே மாதிரி கோடை மக்கப்பும் பண்ணாதீங்க. ஷார்ட்டிங்ஸில் நான் பார்த்த வரைக்கும், நான் லைக் ட்ரைனராக இருக்கும் போது நான் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாஜிக்கை மனப்பாடம் பண்ணாமல், ஐ மீன் புரிஞ்சிக்காமல் கோடை என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் அதாவது பபுள் ஷார்ட்னா இவ்வளோ தான், இதுதான் கோடு. அதே மாதிரி செலெக்ஷன் ஷார்ட்னா இதுதான், மெர்ஜ் ஷார்ட்னா இதுதான், குயிக் ஷார்ட்னா இதுதான் ஓகேவா. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோடையே மக்கப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க, ஜஸ்ட் லாஜிக்கை மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு கோடை ஈஸியாக நீங்கள் எழுதலாம் ஓகேவா. ஸோ அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கோடு ட்ரை பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைஸா அதே மாதிரி புதுசாக லைக் சேனல்ஸ்க்கு வந்திருக்கீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் கோடிங் கைஸ், பை பை.